தேர்ட் பேட்டர்ன் ரன் பண்ணுவோம். தேர்ட் பேட்டர்ன் வந்து ஸ்பேஸ் வருது, ரைட், அப்புறம் வேல்யூ வருது. ஸோ தேர்ட் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக், அதே மாதிரி ரோக்கு ஒரு லூப்பு, ரைட், காலமுக்கு லூப்பை பிரிண்ட் பண்ணும்போது we will have loop to print space. இந்த லூப் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும், ஒரு லூப். ஸோ ஒரு லூப் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த லூப்பு இந்த காலம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு லூப் போட்டுக்கிறேன் இதுக்குள்ளார. ஏன்னா ஸ்பேஸ் இருக்குல்ல, நிறைய ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும்ல. ஓகே, இப்போ எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும்? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல மொத்த சைஸ் 5, 4 ஸ்பேஸ், அப்புறம் 3 ஸ்பேஸ், அப்புறம் 2 ஸ்பேஸ். ஓகேவா? அப்போ என்ன சைஸோ சைஸ் மைனஸ் ரோ அத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சைஸ் வந்து டோட்டலா 5, 5 minus 1 4 rows, 5 minus 2 3 rows, 3 space. கரெக்டா? ஸோ அது பிரிண்ட் பண்ணணும். காலம் வேல்யூ வந்து எத்தனை ரோவோ அத்தனை வாட்டி தான் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோனா ஒரு வேல்யூ, செகண்ட் ரோனா ஒரு வேல்யூ. அப்போ காலம் வந்து 1ல இருந்து ரோ வரைக்கும். கரெக்ட்? ஸோ தட் இஸ் a simple logic. ஸோ ரோவை நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லூப் வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸு, 1ல இருந்து சைஸ் மைனஸ் ரோ அத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து காலம் எவ்வளோ பிரிண்ட் பண்ணணும், என்ன ரோவோ அத்தனை காலம் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ரோனா ஒரு வேல்யூ, செகண்ட் ரோனா 2 வேல்யூ. அப்போ சேம் ஆஸ் பிஃபோர் காலம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ லைனுக்கு இங்கே. ஓகே, ஸோ இந்த பேட்டர்னுக்கு வந்து பேசிக்கா அதே தான். நார்மலா லூப் ஃபார் ரோ. ரோ எத்தனை ரோ இருக்கு, என்ன சைஸ் இருக்கோ அத்தனை ரோ இருக்கு, ரைட், 5 ரோஸ் இருக்கு. ஸோ 1 to 5, 1 to சைஸ். இப்போ காலம் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம எத்தனை காலம் பிரிண்ட் பண்ணணும்? see இங்கே லூப் ஃபார் ஸ்பேஸ், கரெக்ட், அப்புறம் ஒன் லூப் ஃபார் காலம். ஓகே, ரைட். ஸோ இப்போ காலம் வந்து எத்தனை காலம் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. 5 இருந்துச்சுன்னா 5 into 2 minus 1, 5 இருந்துச்சுன்னா 9 காலம்ஸ் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கரெக்ட்? பட் நம்ம அதை வந்து யோசிக்கவே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியலா ஒரு காலம் வேல்யூ வச்சுக்கலாம். இனிஷியலா எதை வேல்யூ பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு காலம் ஒன்று தான் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கரெக்ட், ஒன்று பிரிண்ட் பண்றோம். ஸோ இந்த காலம் பிரிண்ட் பண்ணும்போது 1ல இருந்து அந்த காலம் வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலா ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லூப் ஒரு தடவை ஓடும். அடுத்த வாட்டி இந்த காலம் பிரிண்ட் பண்ண எத்தனை வாட்டி ஓடணும், 3 தடவை ஓடணும். அப்ப காலம் வேல்யூ ஒரு தடவையும் காலம் வேல்யூவை பிளஸ் ஈக்குவல் டு 2 பண்ணிக்கலாம். ஸோ 1ல வச்சுட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு வேல்யூ, ரெண்டாவது வாட்டி 3, அப்புறம் 4, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக எத்தனை ரோவோ அத்தனை வாட்டி தான் லூப் ஓட போகுது, அத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகிடும். ஸ்பேஸ் எவ்வளோ பிரிண்ட் பண்ணோம், அதே தான், சைஸ் மைனஸ் ரோ. 4 ஸ்பேஸ் வருதா, 5 minus 1 4 ஸ்பேஸ். ஸோ சைஸ் மைனஸ் ரோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ சிம்பிள் லாஜிக். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலம் வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து ரோ வந்து 5 ரோ தான். ஸோ 1லேருந்து சைஸ் வரைக்கும். ஸ்பேஸ் வந்து சைஸ் மைனஸ் ரோ வரைக்கும் அத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் காலம் வேல்யூ வந்து 1லேருந்து அந்த காலம் வேல்யூ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை தான் லூப் போடும், ஒரு வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி +2 பண்ணிக்கிறோம். அடுத்த வாட்டி போகும்போது ஸ்பேஸ் வந்துட்டு அப்புறம் காலம் வேல்யூ 3 பிரிண்ட் ஆகும், அடுத்தது 4 பிரிண்ட் ஆகும். ஓகே, 1ல இருந்து அந்த காலம் வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். Right, so this is the next pattern. Let's go to the next pattern.
So this logic ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே லாஜிக் தான் இங்கேயும். நம்பர் ஆஃப் ரோஸ் லூப் ஃபார் ரோ வந்து 1ல இருந்து சைஸ் வரைக்கும். ஓகே, அப்புறம் லூப் ஃபார் ஸ்பேஸ். ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து சைஸ் மைனஸ் ரோ. ஓகே, அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ். எப்போதுமே ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றது தான். அடுத்தது லூப் ஃபார் பிரிண்டிங் த வேல்யூ. இந்த லூப் ஃபார் பிரிண்டிங் த வேல்யூ அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம முன்னாடி காலம் வேல்யூ 1 இருக்குல்ல, செகண்ட்ல பாரு 2 வேல்யூ தான் பிரிண்ட் பண்ற, தேர்ட் இதுல 3 வேல்யூ தான் பிரிண்ட் பண்ற. அப்ப எத்தனை வேல்யூ பிரிண்ட் பண்ற? பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ரோஸ் தான் பிரிண்ட் பண்ற. ஓகே, ஆனா பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் சேர்த்து பிரிண்ட் பண்ற. அப்ப காலம் வேல்யூ வந்து இது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த காலம் ஈக்குவல் 1 தேவையில்லை. காலம் வேல்யூ வந்து 1ல இருந்து ரோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ரோனா ஒரு தடவை, செகண்ட் ரோனா 2 வேல்யூ. ஆனா ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணிக்கோ. ரைட், அப்படி வழிக்கு இங்க பார், சிம்பிள் as that. ரோ நார்மல், இது காலம் வந்து 1ல இருந்து ரோ வரைக்கும். ஆனா பிரிண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணிக்கும். ஸ்பேஸ் சைஸ் மைனஸ் ரோ வரைக்கும். ஓகே, நவ் இந்த பேட்டர்னுக்கு வந்து நம்ம என்னன்னா மேல் பேட்டர்ன் மாதிரி தான். நம்பர் ஆஃப் ரோஸ் பேட்டர்னாலே லூப் ஃபார் ரோஸ். ரோஸ் எவ்வளவு ஒன்றும் பார்க்கணும். 1ல இருந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கணும். 8 கேரக்டர் இருக்கா பாலகிருஷ்ணன்ல. ஸோ 1ல இருந்து 8 வரைக்கும் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் str.length அவ்வளோ வரைக்கும் அத்தனை ரோ வருது. கரெக்டா? காலம் பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லூப் ஃபார் ஸ்பேஸ். ஸ்பேஸ் என்ன? 1ல இருந்து நம்ம ஸ்ட்ரிங் தான் சைஸ், சைஸ் மைனஸ் ரோ. சேம் தான், அதான் ஸ்பேஸ். சைஸ் மைனஸ் ரோ, அதான் அத்தனை ஸ்பேஸ். அப்புறம் லூப் ஃபார் காலம். காலம் எதை பிரிண்ட் பண்ணோம்? இட் ஹேஸ் டு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ரோனா ஒரு வேல்யூ, செகண்ட் ரோனா 2 வேல்யூ. அப்ப காலம் வந்து பேசிக்கா 0ல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம அந்த இண்டெக்ஸ் பண்ணி வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஓகே, 0ல இருந்து காலம் லெஸ் தென் போட்டுக்கலாம் ரோ. அவன் ஃபர்ஸ்ட் ரோனா ஒரு தடவை தான் ஓடும். ரோ வந்து ரோ 1ல இருந்து ஆரம்பிக்கிற அப்படின்னா 0 ஒரு தடவை தான் ஓடும். ஓகேவா? ஸோ இதில் பிரிண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் டாட் கேரட்டு போட்டு இந்த காலமை இண்டெக்ஸா யூஸ் பண்ணிக்கோ. காலம் வந்து என்ன வருது? 0 வந்து ஆரம்பிக்குது. கரெக்டா? 0னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி இந்த லூப்பு செகண்ட் ரோக்கு 2 தடவை ஓடும். அப்ப 2 தடவை 0 வரும், 1 வரும். 0 இண்டெக்ஸ் எது இருக்குது, 1 இண்டெக்ஸ் எது இருக்குது, இது ரெண்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி வரும்போது பிரிண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸை சேர்த்து பிரிண்ட் பண்ணிக்கும். கரெக்டா? அப்ப நீ பார்க்கும்போது பிரிண்ட் பண்ணும்போது பேசிக்கலா இந்த காலம் வேல்யூவை இண்டெக்ஸா யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து பிரிண்ட் பண்ண போற, அவ்வளவுதான். கரெக்ட்? சோ இப்போ கோட பார்ப்போம். ஸோ சிம்பிள் திங், அந்த ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, ஸ்டோர் 6.5 போடணும். ஓகே, இது வந்து சைஸை வந்து நம்ம ஸ்ட்ரிங் லென்த்தாக மாற்றிக்கணும். மாற்றிட்டுன்னா இது ரோ ஆல்ரெடியாக சைஸ் வரைக்கும் போகும். கரெக்டா? அப்புறம் ஸ்பேஸ் வந்து 1ல இருந்து சைஸ் மைனஸ் ரோ வரைக்கும், இதை நம்ம பார்த்தாச்சு. காலம் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும், லெஸ் தென் ரோ நீங்கள் போட்ட மாதிரி. அந்த காலம் வேல்யூவை இண்டெக்ஸா யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன், பிளஸ் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நியூ லைனுக்கு பிரிண்ட் அல்ல. ஓகே ஓகே ஸோ இந்த இதுக்கு யூஸ்வலா நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்த அப்படின்னா லூப் ஃபார் ரோஸ் 1ல இருந்து சைஸ்
into 2 minus 1, அதுதான் number of rows. 5 னா 5 into 2 minus 1, 10 minus 1, 9 rows இருக்கும். இது வரைக்கும் 5 இங்க ஒரு 4. கரெக்ட்? ஸோ இதுதான் லூப் ஃபார் ரோஸ். இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணணும்னா ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, அதுக்கப்புறம் 0 ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கரெக்டா? அப்போ நம்ம ஸ்பேஸை வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் பிரிண்ட் பண்ற ரோவை பொறுத்து. என்னுடைய கரண்ட் ரோ வந்து சைஸை விட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ. என் கரண்ட் ரோ சைஸை விட கம்மியா இருக்குன்னா சைஸ் மைனஸ் ரோ. நம்ம ஏற்கனவே பண்ணதுதான் சைஸ் மைனஸ் ரோ, அத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிட்டே வரும். நான் பிரிண்ட் பண்ற ரோ சைஸை விட ஜாஸ்தி ஆகுது. சைஸ்ல நான் 5 இல்ல, இது 6th ரோ இல்ல, அப்படி சைஸை விட ஜாஸ்தியா வருது அப்படின்னா ரோ மைனஸ் சைஸ், அவ்வளோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ரோ மைனஸ் சைஸ் என்ன? 6 minus 5, 1 ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் வருதா? இங்கே 7 minus 5, 2 ஸ்பேஸ் வருதா? அப்போ ரோ வர 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 அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸை நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ லூப் ஃபார் ஸ்பேஸ், இந்த என்ன ஸ்பேஸ் கவுண்ட் வருதோ ஸ்பேஸ் கவுண்ட் அத்தனை ஸ்பேஸ் ஒரு லூப்ல ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடு. கரெக்டா? ஸோ எவ்வளோ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணுன்றத இங்கே கால்குலேட் பண்ணிட்டேன். அது ரோக்கு ஏற்ற மாதிரி வரும். ரோ வந்து சைஸை விட கம்மியா இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன ஸ்பேஸ் மைனஸ் ரோ. நம்ம சைஸை விட ஜாஸ்தி ஆகுது ரோனா ரோ மைனஸ் சைஸ். கரெக்ட்? இப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். வேல்யூ என்ன? நம்ம முன்னாடி பண்ண மாதிரி காலம் வேல்யூ வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, நான் என்ன பண்றேன்னா லூப் வந்து காலம் பிரிண்ட் பண்றதுக்கு காலம்ல இருந்து காலம் வந்து 1ல இருந்து இந்த கால் வேல்யூ என்ன இருக்குதோ அது வரைக்கும் நம்ம யூசுவலா பிரிண்ட் பண்றது. ஓகே, ஒரு வாட்டி என்ன பண்ணுவேன், கால் வேல்யூவை +2 பண்ணுவேன். கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி, அப்புறம் 2 வாட்டி, அப்புறம் 3 வாட்டி, இந்த மாதிரி +2 பண்ணிட்டே வரும். ஓகே, அத்தனை வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? நான் பிரிண்ட் பண்ண ரோ, இந்த ரோ பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கரெக்டா? அதாவது சைஸ்க்கு பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் காலம் வேல்யூ என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் பிரிண்ட் பண்ற ரோ வந்து இஃப் ரோ இஸ் லெஸ் தென் சைஸ் அப்படின்னா காலம் வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணுவேன். இஃப் லோ இஸ் கிரேட்டர் தென் சைஸா இருந்தா காலம் வேல்யூவை -2 பண்ணுவேன். அத்தனை காலம் வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டு வந்துருமா? ஓகே, இதை வந்து கோட்ல பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூ 1 இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோ வந்து சைஸ் × 2 - 1 லெஸ் தென் சைஸ் போட்டு 2 போட்டாலே சைஸ் × -1 வரைக்கும் ஓடும். ஈக்குவல் டு போடாம விட்டோம்னா. ஓகே, ஸோ நான் பிரிண்ட் பண்ற வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ற வேல்யூ வந்து இங்க சீன்னு ஒன்று வச்சுக்க தேவையில்ல. யூஸ்வலா சும்மா 1ல இருந்து அந்த காலம் வேல்யூ வரைக்கும் அப்படியே பிரிண்ட் பண்ணாலே போதும். ஓ, இங்க ஆனா சீன்னு வச்சுக்கணும் இல்லையே, 1ல இருந்து காலம் வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் பண்ணாலே போதுமே. ஓகே, இதை நம்ம மாத்தி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, ஸோ யூஸ்வலா ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். எவ்ரி டைம் நம்ம பிரிண்ட் பண்றது 1ல இருந்து தான். கரெக்டா? ஸோ 1ல இருந்து ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டே வரேன். நம்ம மாற்றி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ற ரோ வந்து சைஸை விட கிரேட்டர் அண்ட் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ரோவை காலம் வேல்யூவை மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா காலம் வேல்யூவை ப்ளஸ் பண்ணிட்டே வரணும். எத்தனை காலம் பிரிண்ட் பண்றேன்றது.
ஓகே, அது எவ்ரி டைம் இந்த லூப் இதை பண்ணிட்டே போறோம், அவ்வளவுதான். ஸோ ரோக்கு ஒரு லூப்பு எவ்வளோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சுங்க. நமக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ற ரோ வந்து சைஸை விட கம்மியா இருந்துச்சுன்னா சைஸ் மைனஸ் ரோ, இல்லைன்னா ரோ மைனஸ் சைஸ். அத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் காலம் வேல்யூ பிரிண்ட் பண்றது, நம்ம காலம் வேல்யூ வந்து ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், +2 +2 ஒன்ஸ் ரோ மேலே தாண்டி போயிட்டோம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும். கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து 1ல இருந்து காலம் வேல்யூ ஈக்குவலாக வெறும் காலம் வேல்யூவே பிரிண்ட் பண்ணக்கூடாது? இந்த சின்றது எதுக்கு? ஹோம் இந்த சிஏவே தூக்கிடுவோமே. கரெக்ட். இதே கரெக்டாக 1ல இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும்ல. Let's see if it works. Control N 7_5. Compile and run it. Yeah, it's working. And the variable தேவையில்லை. Okay, this is a normal thing. So everything think this way: row for loop, loop for row, loop for space, அதுக்குள்ள loop for space, loop for column. அதுல எவ்வளவு காலம் பிரிண்ட் பண்ணணும்ன்ற லாஜிக்கை தான் நீங்க யோசிக்கணும். காலம்ல எத்தனை வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்ன்றது தான் லாஜிக் நீங்க யோசிக்கணும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி 8th ப்ராப்ளம். A. So இந்த லாஜிக் வந்து again coming to the basics, loop for row. லூப் ஃபார் ரோ வந்து கண்டிப்பா சைஸ் வரைக்கும் தான், ஏன்னா 5 ரோனா 5 ரோ தான். கரெக்டா? இப்ப நமக்கு வந்து அடுத்தது வந்து லூப் ஃபார் காலம். ஸோ லூப் ஃபார் ஸ்பேஸ். ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதே தான். நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து சைஸ் மைனஸ் ரோ தான். ஆனால் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது 2 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? So loop for space, print 2 space, size minus row தான், அவ்வளவுதான். So space ஈஸியா முடிஞ்சிருச்சு. கரெக்டா? ஆனா பிரிண்ட் பண்ணும்போது 2 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிக்கோ. இப்ப we have to print the value. வேல்யூ எங்க இருந்து ஆரம்பிக்குது? என்ன வேல்யூ நீ பிரிண்ட் பண்ணணுமோ அதை இங்க வேல்யூல வச்சுக்கோ. அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? என்ன ரோவோ அங்க இருந்து ஆரம்பிக்குது. கரெக்டா? அப்ப வேல்யூ ஈக்குவல் டு ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம என்ன பண்ணணும்? டிக்ரிமென்ட் பண்ணணும், அப்புறமா தான் இன்கிரிமென்ட் பண்ணணும். கரெக்டா? சோ ஒரு ஃபிளாக் வச்சுக்கிறேன், பூலியன் டிக்ரிமென்ட் அப்படின்ட்டு. அது இனிஷியலா என்ன இருக்குது? ட்ரூவா இருக்கு. அப்ப நம்ம டிக்ரிமென்ட் பண்ணணும் இனிஷியலா. கரெக்டா? சரி, இப்ப வந்து அடுத்த வாட்டி வரும்போது அடுத்த காலம். ஓகே, இப்போ லூப் ஃபார் காலம். ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. நான் இந்த வேலையை பிரிண்ட் பண்ணணும். இந்த வேலை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இந்த இதுல ஆரம்பிக்கணுமா? ஓகே, எத்தனை வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம், எத்தனை வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அதை மட்டும் பார்த்துக்கோ. காலம் வந்து நம்ம கால் வேல்யூ ஈக்குவல் டு 1 வச்சுக்கணும். முதல்ல ஒரு வேல்யூ, அப்புறம் 2, அப்புறம் 5. இப்போ லூப் ஃபார் காலம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ, அப்புறம் 3 வேல்யூ, அப்புறம் 4 வேல்யூ. ஸோ காலம் வேல்யூ வந்து 1ல இருந்து இந்த கால் வேல்யூ வரைக்கும். அப்போ நீ வேலை பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? ஆனால் இந்த கால் வேல்யூ வந்து நம்ம ஒரு வாட்டியும் +2 பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் 3, அப்புறம் 5, இது +2 பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்போ என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணுவீங்க? we have to print இந்த வேல். கரெக்டா? அந்த வேலை பிரிண்ட் பண்ணிடு. இந்த வேலை பிரிண்ட் பண்ணோம்னா அடுத்தது நீ என்ன பண்ணணும்? டிக்ரிமென்ட் பண்ணணும். கரெக்டா? சோ அது செக், இந்த ஃபிளாகை செக் பண்ணு. இஃப் டிக்ரிமென்ட் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னா தென் வேல் மைனஸ் மைனஸ். ஓகே,
இந்த வேல் மைனஸ் மைனஸ் வந்துட்டு எப்ப வந்து 1 வருதோ மைனஸ் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் if val equal to 1 வந்தா அந்த டிக்ரிமெண்ட்டை ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா? சோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கோட் அப்படியே இங்க எழுதுறேன். if அந்த டிக்ரிமெண்ட் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேலை மைனஸ் மைனஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு ஒன்னு வந்து வேல் 1 வந்துட்டு வச்சுக்கோ, 1க்கு அப்புறம் இன்கிரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இஃப் வேல் ஈக்குவல் டு 1னா அந்த டிக்ரிமெண்ட் இருக்குல்ல அதை வந்து ஃபால்ஸ் ஆக்கிடும். அந்த வேரியபிளை ஃபால்ஸ் ஆக்கிடும். அடுத்தது என்ன ஆகும், எல்ஸ்னா இந்த கோட் அப்படியே எல்ஸ்னா என்ன பண்றேன், வேல் பிளஸ் பிளஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், எதுலேருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும், 2லேருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்குமோ, டிக்ரிமெண்ட் வந்து ட்ரூவா, திருப்பி வேல் மைனஸ் மைனஸா, இப்போ வேல் ஈக்குவல் டு 1னா, வேல் ஈக்குவல் டு 1னா டிக்ரிமெண்ட்டை ஃபால்ஸ் ஆக்கிடுறேன். அடுத்த வாரம் லூப் போகும்போது 1 பிரிண்ட் ஆகுமா, 1 பிரிண்ட் ஆகிட்டு வரும்போது டிக்ரிமெண்ட் ஃபால்ஸ் ஆகிடுச்சு இல்லை, திருப்பி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்த வாரம் போகும்போது 2 பிரிண்ட் ஆகும். அதுக்குள்ள இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் முடிஞ்சிடும், வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் ரோ பிரிண்ட் பண்ணும்போது 3லேருந்து ஆரம்பிக்கும், டிக்ரிமெண்ட் ட்ரூவா இருக்கும், 3 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 2, அப்புறம் 1 வந்தோடனே டிக்ரிமெண்ட் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆன அப்புறம் எல்ஸ்ல வந்து இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? இந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும், எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. So let's see the code. ஸோ நான் சொன்ன மாதிரி கால் வேல் 1 இருக்கா, ரோ வந்து சைஸ் வரைக்குமா, உன் வேல் வந்து ரோ, இந்த டிக்ரிமெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரூல இருக்கு. எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும், சைஸ் மைனஸ் ரோ தான், ஆனா பிரிண்ட் பண்ணும்போது 2 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது என்ன, எவ்வளவு வேலை, 1ல இருந்து அந்த கால் வரைக்கும் அத்தனை காலம் தான் பிரிண்ட் பண்ணணும், 1 3 2 அத்தனை வேலை பிரிண்ட் பண்ணும்போது நீ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். ஒரு வேலை பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உன் வேலை தான் பிரிண்ட் பண்ற, ரைட்? ஒரு வேலை 1 இருந்துச்சுன்னா டிக்ரிமெண்ட்டை ஃபால்ஸ் ஆக்கிடுற. ஓகேவா? இப்போ டிக்ரிமெண்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா டிக்ரிமெண்ட் பண்ற, இல்ல டிக்ரிமெண்ட் ஃபால்ஸா இருந்தா இன்கிரிமெண்ட் பண்ற. அந்த வேல்யூல ஸ்டோர் பண்ணிடுற. கரெக்ட்? ஸோ ஏன்னா 2 இருக்கும்போது அடுத்து டிக்ரிமெண்ட் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னா யூ டிக்ரிமெண்ட் 2ல இருந்து 1 எப்போ 1 வருதோ டிக்ரிமெண்ட்டை ஃபால்ஸ் பண்ணதுனால வேலை இன்கிரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வேலைலாம் இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஒரு அடுத்த லூப் பண்ணும்போது +2, ஏன்னா அடுத்தது 3, அடுத்தது 5, ரைட்? முடிஞ்ச விட ஒரு பிரிண்ட் இல்லை, ரைட்? திஸ் இஸ் த 8th one. ஸோ இதுக்கு இன்னொரு லாஜிக் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ல இருந்து இது 1 பிரிண்ட் பண்ற வரைக்கும் ஒரு லாஜிக். அப்ப ரோல இருந்து 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த காலமை டிக்ரீஸ் பண்ணிட்டே வரணும். ரோல இருந்து 1 வரைக்கும், செகண்ட் ரோனா 2ல இருந்து, தேர்ட் ரோனா 3ல இருந்து 1 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும். இது பிரிண்ட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இந்த லாஜிக் என்ன, 2ல இருந்து ரோ வரைக்கும், தேர்ட் ரோனா 3 வரைக்கும். ஸோ 2ல இருந்து ரோ வரைக்கும் அந்த காலம் வெளியே பிரிண்ட் பண்ணுறோம். சரி, இன்னொரு லூப் போட்டு இதுக்கு ஒரு லூப் தனியா, இதுக்கு ஒரு லூப் தனியா போட்டு பண்ணுறோம். இது இன்னும் சிம்பிளா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பேட்டர்னை பார்க்கும்போது அதே சேம் தான், நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்போ 3னா பாருங்க எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னு, எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்னு, ரைட்? பேசிக்கா 3 இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து 7 ரோஸ் வருது, which is 2 into 3 plus 1. கரெக்டா? அதே தான் காலம்ஸ்க்கும் 2 into 3 plus 1. அப்ப நம்ம 0ல இருந்து less than or equal to 2n வரைக்கும் போனோம் அப்படின்னா அப்ப 2 into 3, அப்ப 0ல இருந்து 6 வரைக்கும் போனா நமக்கு 7 காலம்ஸ் வந்துரும்ல. அப்ப லூப்ல 0ல இருந்து 6 வரைக்கும் போயிடலாம். 7 காலம்ஸ் 7 ரோஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ சைஸ் என்ன வருதோ, ரோ வந்து 0ல இருந்து 2 into சைஸ் வரைக்கும் போகணும் அத்தனை ரோ பிரிண்ட் பண்ணுறது. காலமும் அதே தான்,
காலமும் 0ல இருந்து 2 into size. ஸோ முதல்ல இதுல தெளிவாயிடுங்க எத்தனை ரோ எத்தனை காலம்ன்றதுல. ரைட், இது புரிஞ்சிருச்சா? எப்பப்பெல்லாம் நீ இப்போ வேல்யூவை பிரிண்ட் பண்றியோ, ஸோ என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ண போறோம்ன்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த வேல்யூக்கு ஒரு வேரியபிள் வச்சுங்க, என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்றது அந்த கால்குலேட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ரைட், இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போ பிரிண்ட் பண்ணாலும் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன ஒரிஜினல் சைஸ் இருக்கோ, which is 3, அந்த ஒரிஜினல் வேல்யூ இருக்குல்ல, ஒரிஜினல் சைஸ், அது வேரியபிள் வச்சுப்போம். ஓகேவா? அந்த ஒரிஜினல் வேல்யூல இருந்து ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. 3ஐ விட கிரேட்டர் எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஸோ ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஒரிஜினல் வேல்யூல இருந்து 3ல இருந்து என்னத்தை மைனஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரோ 0, இது வந்து காலம் 0. கரெக்டா? இது காலம் 0, 1 2 3 2 3 4 காலம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 5 6 ரோ வந்து அதே மாதிரி 0 1 2 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரோ ஃபுல்லா 0, ஆனா காலம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்ப நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து மினிமம் ஆஃப் நம்ம பிரிண்ட் பண்ற ரோ கமா காலம் எடுத்துக்கலாமா? இது வந்து மைனஸ் பண்ண வேண்டியது. நம்ம என்ன ரோ காலம் பிரிண்ட் பண்றோமோ அதுல என்ன மினிமம் வேல்யூவோ அதை இதுல மைனஸ் பண்ணலாமா? கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா ரோ 0 ஆக்குறதுனால எப்பவுமே மினிமம் வேல்யூ 0 தான். அப்ப 3 minus 0 ஆல்வேஸ் 3 வந்துடும். இந்த இடத்தை பிரிண்ட் பண்ணும்போது ரோவும் 1 காலமும் 1. கரெக்ட். அப்ப மினிமம் 1. அப்ப 1 மைனஸ் பண்ணா 2 வந்துடும். இந்த இடத்துல ரோ 1 காலம் என்னவா இருந்தாலுமே நமக்கு மினிமம் எடுக்கிறதுனால 1 தான் வரும். ரோ 1 காலம் 2. கரெக்டா? அதுல அப்ப மினிமம் 1, 2 1. அப்ப 3 கூட 1 மைனஸ் பண்ணா 2. அதே வந்துருச்சு எல்லாமே. இது தேர்ட் ரோக்கு வந்துருச்சு. கரெக்டா? இது 0 1 2. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலம் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம மைனஸ் பண்றது ஆல்வேஸ் 2 தான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல காலம் வேல்யூ 1, அதனால 2 தான் மைனஸ் ஆகும். ஓகே. பட் இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. நல்லா பாருங்க, இங்க தான் டெக்னிக்கே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பிரிண்ட் பண்ணும்போது இது ரோ என்ன 2, காலம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. காலம் வேல்யூ என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு ரோ 2 இருக்கிறதுனால 2 தான் மைனஸ் ஆகும் மேக்ஸ். ஓகே. இங்க காலம் வேல்யூ 1 இருக்கிறதுனால 1 மைனஸ் ஆகும். இங்க 2 மைனஸ் ஆகுமா? இங்க 2 மைனஸ் ஆகுமா? இங்க 2 காலம் வேல்யூ 2 மைனஸ் ஆகுது. ஓகே. இந்த இடத்துல 2 மைனஸ் ஆகக்கூடாது, 1 தான் மைனஸ் ஆகுது. இந்த இடத்துல ரோ வேல்யூ என்ன 2, காலம் வேல்யூ என்ன 5. அப்ப மினிமம் ஆஃப் 2, 5 2 தான். ஆனா 2 கூட 3 கூட 2 மைனஸ் பண்ணா 1 வந்துடுது, 2 வராது. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நம்ம மாத்தணும், வேற லாஜிக் பண்ணணும். அப்ப என்ன இன்னொரு இது என்ன யூஸ் பண்ணணும்னா இதுல மினிமம் பிளஸ் n மைனஸ் ரோ n மைனஸ் காலம், அதுலயும் மினிமம். இதுல மினிமம் என்ன 2, n மைனஸ் ரோ என்ன, இதான் ரோ இதான் காலம். கரெக்டா? 3 மைனஸ் ரோ டோட்டல் வந்து n வந்து இதுவா? ஓகே 2n. கரெக்டா? சோ இப்ப டோட்டல் n என்னது? nன்றது 2n. கரெக்டா? இது வந்து 6. சோ 6 minus row which is 4, 6 minus column which is 6 minus 5 1. ஓகே. இதுல மினிமம் என்ன 2, இதுல மினிமம் என்ன 1. இது ரெண்டுத்துலயும் மினிமம் எடுத்தா நமக்கு 1 தான் வரும். மினிமம் ஆஃப் ரோ கமா காலம், அப்புறம் மினிமம் ஆஃப் n மைனஸ் ரோ கமா n மைனஸ் காலம் பண்ணா நமக்கு 1 வரும். இப்ப 3 கூட நம்ம அந்த ஒரிஜினல் நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணா நமக்கு 2 வந்துரும். சோ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம எதுல மினிமம் எடுக்கணும்? நம்ம எந்த ரோ கமா காலம் பிரிண்ட் பண்றோமோ அந்த ரோ கமா காலம்ல மினிமம் எடுக்கணும். அதுல மினிமம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் n மைனஸ் ரோ n மைனஸ் காலம் அதுல மினிமம் எடுக்கணும். இந்த ரெண்டு வேல்யூக்கு மினிமம் என்னவோ அதை எடுத்துக்கணும். அதை தான் நம்ம ஒரிஜினல் வேல்யூவோட செப்பரேட் பண்ணணும்.
இதை பண்ணோம்னா நமக்கு இந்த பேட்டர்ன் வந்துடும். ஒரு வாட்டி ரோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் எல்என், அவ்வளவுதான். ரைட். ஸோ எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம், மினிமம் ஆஃப் இது, இதுதான். திஸ் இஸ் ஹவ் திஸ் 10 பேட்டர்ன் கேம். ஸோ இந்த n மைனஸ் ரோ n மைனஸ் காலம் வரதுக்கு நீங்க என்ன லாஜிக் யோசிக்கணும் அப்படின்னா, இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், 2 பிரிண்ட் பண்ணணும். இது ரோ 5, காலமும் 5. ஸோ மினிமம் ரோ காலம் போட்டால் 5 தான் வரும். 3 மைனஸ் 5 போட்டால் பிரச்சனை ஆகிடும். ஆனால் நமக்கு 1 வேணும். அப்போ இங்கே 5 இருக்குன்னா டோட்டலாக என்ன, எத்தனை ரோஸ் இருக்கு, 2n, அதாவது n ரோஸ் இருக்கு. இந்த n தான் 2n. அது 3னா 3 into 2 6. 6 மைனஸ் 5 போட்டோம்னா 1 வந்துடுது. கரெக்டா? அப்போ 6 மைனஸ் ரோ 6 மைனஸ் காலம் ரெண்டுத்துல எது மினிமமோ அதை எடுத்துக்கணும். கரெக்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, இது வரும்போது ரோ 6 காலம் 5 ரெண்டுமே 3க்கு மேல. ஆனா 6 மைனஸ் ரோ 0, ரோ 6 இல்ல, 6 மைனஸ் ரோ 0 0 தான். அது எந்த 0 மினிமம் 0 வந்ததுனால எந்த வேல்யூமே மைனஸ் ஆகாது. அதே வேல்யூ 3 வந்தது. ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் பண்ணும்போது நம்ம யோசிக்க வேண்டியது, எல்லா வேல்யூவும் 3 விட கம்மியா இருக்கு. ஸோ ரோக்கு ஒரு லூப் போட்டு காலம்ல இந்த 3 வேல்யூ வந்து ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணணும். அது மைனஸ் பண்றது ஒரிஜினல் வேல்யூ வந்து 3. இந்த 3ல இருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணணும். அந்த மைனஸ் பண்றது எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிச்சு நீங்க லாஜிக் வந்து ஃப்ரேம் பண்ணணும். அப்ப அது எப்படி கொண்டு வரதுன்னு நீங்க பார்க்கணும். செகண்ட் ரோல இருக்கு. அப்ப மினிமம் ஆஃப் ரோ கமா காலம், இந்த வேல்யூ வந்துச்சு. அப்ப மினிமம் ஆஃப் அதுக்கு மினிமம் n மைனஸ் ரோ n மைனஸ் காலம் மினிமம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் நம்ம பிரிண்ட் பண்ண போறது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 கொடுத்துக்கிறதுனால 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். சைஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். லூப் ஃபார் ரோ, ரைட். அடுத்து லூப் ஃபார் காலம். காலம் வந்து அதுவும் 7 காலம்ஸ் தான், ரைட். லூப் ஃபார் காலமும் 1ல இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைஸ். இது லூப் ஃபார் காலம், ரைட். இப்போ வேல்யூவை பிரிண்ட் பண்றது எப்படி அப்படின்னா, இந்த சைட்ல பாருங்க, இந்த வேல்யூலாம் நம்ம பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? அப்ப நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடம் என்னது, ரோ 1 காலமும் 1. இது ரோ 1 காலம் 2. ஓகே. அதே மாதிரி இது ரோ 1 காலம் 7. ரைட். இங்க பாருங்க, ரோ 2 காலம் 2, ரோ 3 காலம் 3, ரோ 4 காலம் 4. அப்ப ரோவும் காலமும் சேமா இருக்கு அப்படின்னா நம்ம காலம் வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். ஒரு கண்டிஷன். கரெக்டா? அப்படி சேமா இல்ல, சோ ரோவும் காலமும் சேமா இருக்கு அப்படின்னா நம்ம ரோ வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? என்ன ரோ பிரிண்ட் பண்றோமோ அந்த வேல்யூ, செகண்ட் ஒன் 2 ரோ வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ரைட். செகண்ட் இந்த வேல்யூ பாருங்க, இது வந்து வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வரும்போது பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஆனா இது பிரிண்ட் பண்ணும்போது காலம் வேல்யூ பிரிண்ட் ஆகும். கடைசி பிரிண்ட் பண்ண காலம் தானே 7 இதுல. ஸோ இது காலம் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்ப என்ன வந்து காலம் வேல்யூவா இருக்கும், இப்போ ரோ வந்து இருக்கு, டோட்டல் வேல்யூ 7, 7 மைனஸ் 1, 7 மைனஸ் ரோ இங்க வந்துருச்சு. டோட்டல் வேல்யூ 7, 7 மைனஸ் ரோ, அது கூட இன்னொரு 1 ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, இது என்னுடைய காலம் வேல்யூக்கு சேமா இருந்தா நான் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க, டோட்டல் வேல்யூ 7, 7 மைனஸ் ரோ வந்து 2, இது வந்து செகண்ட் ரோல 7 மைனஸ் 2 5. அப்போ நம்ம ப்ளஸ் 1, அப்போ நம்ம பிரிண்ட் பண்ற வேல்யூ காலம் வேல்யூ 6 இருந்தா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். அதுவே இங்கே 7 மைனஸ் 3 ப்ளஸ் 1, அது காலம் வேல்யூக்கு சேமா இருந்தா வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். ஸோ n மைனஸ் ஆர் டோட்டல் வேல்யூ மைனஸ் அந்த ரோ வேல்யூ, அது கூட ஒரு அது 1 ஆட் பண்ணா அது காலம் வேல்யூக்கு சேமா இருந்தா இதை பிரிண்ட் பண்ணலாம். இது ரெண்டு அப்போ காலம் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். இது ரெண்டும் இல்லைனாலே நம்ம என்ன பண்ணணும், மற்ற எல்லா இடத்துலையுமே ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக்கை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு லாஜிக், ஓகே, நம்ம கொஞ்சம் வேல்யூ தான் பிரிண்ட் பண்றோம். எப்போ அந்த கொஞ்சம் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், ரோவும் காலம் சேமா இருந்தா, அப்புறம் டோட்டல் சைஸ் மைனஸ் ரோ
+1 அது காலம் சேமா இருந்தா அப்ப மட்டும் தான் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். மற்றபடி ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்பேஸ். ஓகே, இப்ப இதுவே வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க, ரைட்? இப்போ நான் பாலா எம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கம்பைல். பாலா எம்ன்றது உங்க பேரை இந்த மாதிரி ஆங்கிள் பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, பாலா எம்ன்றது உன் பேர் இப்படி வரணும், ரைட்? லாஜிக் வந்து அதே லாஜிக் தான், ஈக்குவலா இருந்தா பிரிண்ட் பண்ணணும், கரெக்டா? பட் இந்த வாட்டி ரோ பிரிண்ட் பண்ணணும், கரெக்டா? இந்த வாட்டி காலமை பிரிண்ட் பண்ணணும். ஆனா ரோவும் காலமும் 1ல இருந்து ஆரம்பிக்குது, நம்ம இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ரோ -1, பிரிண்ட் பண்ணும்போது கேரக்டர் அட் C-1, ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0ல ஆரம்பிக்குதுனால. ஓகேவா? இல்லனா ஸ்பேஸ், கரெக்ட்? இப்போ இந்த பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு.